ஒரு கிளாஸ் ரூம்ல 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு செயினா நின்னு இருக்காங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனக்கு பிறகு யார் வரணும்னு தெரியும். இதுதான் லிங்க்டு லிஸ்டோட பேசிக் ஐடியா. இந்த செயின்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு நோடா நினைச்சுக்கலாம். ஒரு நோடுக்குள்ள 2 முக்கியமான பகுதிகள் இருக்கும். ஒன்று டேட்டா, இன்னொன்று நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் அடுத்த நோடு எங்க இருக்குன்னு காட்டும். இந்த செயின்ல முதல் நோடை ஹெட் என்று சொல்வோம். ஹெட் தான் லிங்க்டு லிஸ்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட். கடைசி நோடுக்கு அடுத்த நோடு எதுவும் இருக்காது. அதனால அதன் நெக்ஸ்ட் வேல்யூ நல்லா இருக்கும். அதாவது டேட்டா தனித்தனி இடங்களில் இருந்தாலும் நெக்ஸ்ட் பாயிண்டர்ஸ் மூலமாக எல்லா நோட்ஸும் ஒன்றோடு ஒன்று கனெக்டடா இருக்கும். சோ சிம்பிளா சொன்னா லிங்க்டு லிஸ்ட் என்பது நோட்ஸோட செயின். ஒவ்வொரு நோடும் டேட்டாவையும் அடுத்த நோடோட அட்ரஸையும் வைத்திருக்கும். இதுதான் லிங்க்டு லிஸ்ட்.